விவேகானந்தர் மண்டபத்தில் 45 மணி நேர தியானத்தை நிறைவு செய்த பின் திருவள்ளுவர் சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியிருக்கிறார். ராஜகுமரன் அடுத்த கட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி எங்கு செல்ல இருக்கிறார்? பிரதமருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? ராஜகுமரன், ஏற்கனவே குறிப்பிட்டபடி பிரதமர் அவர்கள் தன்னுடைய இந்த திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்கான நிகழ்வை இறுதி நிகழ்வாக வைத்துக் கொண்டிருந்தார். இங்கிருந்து உடனடியாக படகின் மூலமாக புறப்பட்டு செல்லக்கூடிய பிரதமர் அருகில் இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருவனந்தபுரம் விமான நிலையம் செல்கின்றார். திருவனந்தபுரம் சென்ற பிறகு டெல்லிக்கு தனி சிறப்பு விமானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி புறப்படுகின்றார். பிரதமருடைய வருகையை முன்னிட்டு 3000க்கும் கூடுதலான காவலர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அந்த திருவனந்தபுரம் செல்லக்கூடிய அந்த பகுதி எல்லை பகுதி வரை காவல் பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். பிரதமரை பொறுத்தவரை இந்த 2 நாட்களாக, அதாவது நேற்று முன்தினம் மாலை தன்னுடைய தியானத்தை தொடங்கியிருந்தார். தியான கூடத்திற்கு உள்ளே சென்றவுடன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருடைய குருவாக இருந்தவர், அவருக்கு மரியாதை செலுத்தியிருந்தார். அதன் பிறகு விவேகானந்தருடைய திருவுருவச் சிலைக்கு மலர்தூவி வழிபாடு நடத்தி மரியாதை செலுத்தி முடித்த பிறகு இந்தியாவினுடைய அடையாளமாக புதிய இந்தியாவை காண்பதற்கான ஒரு லட்சிய பயணத்தை மேற்கொண்டவராக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவேகானந்தர், குறிப்பாக உலகில் இளைஞர் சக்தி அதிகம் கொண்ட இந்தியா இளைஞர்களை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்கின்ற கனவை விதைத்த விவேகானந்தர் நினைவை போற்றக்கூடிய வகையில் விவேகானந்தர் அமர்ந்து 3 நாட்கள் தியானித்த அதே பாறையில் 3 நாட்கள் தன்னுடைய தியானத்தை மேற்கொண்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அந்த தியானத்தின் நிறைவாகத்தான் தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் சிலைக்கு சென்று வழிபாடு நடத்துகின்றார். திருவள்ளுவர் சிலையை சுற்றி வலம் வந்து குறிப்பாக திருவள்ளுவருடைய திருப்பாதங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருந்த பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் புறப்படுகின்றார். பிரதமருக்காக சிறப்பு படகுகள் இயக்கப்பட்டதை நாம் பார்த்தோம். பூம்புகார் படகு குழாம் மூலமாக பிரதமருக்கான அந்த பாதுகாப்பு பணிகளும் படகுகளும் இயக்கப்பட்டிருந்தன. படகில் சென்றுதான் பிரதமர் நரேந்திர மோடி அந்த விவேகானந்தர் பாறையிலிருந்து திருவள்ளுவருடைய திருப்பாதம் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றிருந்தார். 133 அடி உயரத்திலான திருவள்ளுவர் சிலை அந்த கடற்பகுதி முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு முற்றிலும் ஒரு அமைதியான சூழலில் காணப்படுகின்றது. குறிப்பாக அலைகளின் சத்தத்தை தவிர கடந்த 3 நாட்களில் வேறு எந்த சத்தமும் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் எழவில்லை. முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருந்தது. பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் கண்காணிப்பிற்கு பிறகுதான் அனுமதிக்கப்பட்டார்கள். அவர்களும் அமைதியான முறையில் திருவள்ளுவருடைய சிலைக்கு சென்று வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. மீனவர்கள் குறிப்பிட்ட நாட்டிகள் மைல் தொலைவில் பாதுகாப்பு காரணங்களுக்காக அனுமதிக்கப்படவில்லை. எனவே அலை ஓசை மட்டும் எழக்கூடிய அளவில் அங்கு அமைதியான ஒரு சூழல் காணப்பட்டது. இன்று காலை அதிகாலையிலேயே பிரதமர் எழுந்து அந்த பகுதியில் வலம் வந்தார். அதாவது விவேகானந்தர் பாறை பகுதியில் கடல் காற்று வாங்கியபடி தன்னுடைய வழக்கமான காலை நேர அதிகாலை வழிபாடுகளை பிரதமர் மேற்கொண்டிருந்தார். அதன் பிறகு மீண்டும் உள்ளே சென்று தியானத்தில் ஈடுபட தொடங்கியிருந்தார். தியானத்தை முடித்துக் கொண்டு காவி நிற உடையிலேயே தியானத்தில் ஈடுபட்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி தற்போது வெண்ணிற உடை அணிந்து, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வரும் பொழுது எப்பொழுதும் வேஷ்டி சட்டை அணிவதை பிரதமர் வழக்கமாக வைத்திருக்கின்றார். இந்த முறையும் அவ்வாறு வேஷ்டி சட்டை அணிந்தவாறு பிரதமர் நரேந்திர மோடி சற்று முன்பாக விவேகானந்தர் பாறையில் இருந்து வந்தார். அதன் பிறகு எஸ்பிஜி பாதுகாப்பு படையினர் படகினை அந்த இடத்திற்கு எடுத்து வந்திருந்தார்கள். படகில் அமர்ந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி ஓரிரு நிமிட பயணத்தில் திருவள்ளுவருடைய திருவுருவச் சிலை இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதியை சென்றடைந்தார். அங்கிருந்து அந்த கடல் பரப்பு மேலே கற்கள் போட்டு பாலம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு நடந்து சென்று திருவள்ளுவருடைய வலது பாதத்தில் மலர் மாலையிட்டு வழிபாடு நடத்தியிருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அதன் பிறகு அங்கு சற்று நேரம் நின்று கடலினுடைய அழகை ரசித்து பார்த்தார். பின்னர் அங்கு வலம் வந்து திருவள்ளுவரை வணங்கினார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது படகு இருக்கக்கூடிய இடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்று கொண்டிருக்கின்றார். படகில் ஏறி புறப்படக்கூடிய பிரதமர் கரைப்பகுதிக்கு சென்றவுடன் மீண்டும் எஸ்பிஜி குழுவினர் பாதுகாப்புடன் அங்கிருந்து கார் மூலமாக அரசினர் விருந்தினர் மாளிகைக்கு செல்லுகின்றார். அங்கு சற்று நேரம் பிரதமர் ஓய்வு எடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு 3 நிமிடத்திலிருந்து 5 நிமிடம். அதன் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு 10 நிமிடங்களில் பிரதமர் தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றார் திருவனந்தபுரம் நோக்கி. திருவனந்தபுரத்திற்கு ஹெலிகாப்டர் மூலமாக செல்லக்கூடிய பிரதமர் அங்கிருந்து டெல்லிக்கு செல்லுகின்றார். இதில் சுவாரஸ்யமான விஷயம், பிரதமர் டெல்லி சென்றடையும் பொழுது கிட்டத்தட்ட இந்தியாவிற்கான மக்களவை தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கும். 6 மணி அளவில் கருத்து கணிப்புகள் வெளியாகும். தேசிய அளவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்த கட்சிகள் முன்னிலை பெறப்போகின்றன, பாஜக தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்குமா, பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே 10 ஆண்டுகள் பிரதமராக தன்னுடைய